இந்த உலகத்திலேயே உள்ள மிகப்பெரிய சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் தேடி பார்க்குற மாதிரி வேறு எங்கேயும் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரோட மனசில் தான் இருக்குது. நம்மளோட மனசுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்படின்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்த நம்மளோட மனசில் எந்த அளவுக்கு ஆழமாக பதிப்பிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நடக்கிறது நல்லதாகவும் தீமையானதாகவும் இருக்கும். இதை ஒரு அழகான கதை மூலமாக சொல்ல போகிறேன். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். ஒரு பெரிய புகழ்பெற்ற நாட்டோட மன்னன் அவர். ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மன்னரோட காதில் ஒரு பூச்சி நுழைஞ்சிருச்சு. காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னர் எவ்வளவோ கஷ்டப்பட்டாரு, பாடுபட்டு பார்த்தாரு. யாராலையும் அதை எடுக்க முடியல. அந்த அரசவையில் இருக்கிற மன்னரோட சேர்ந்தவங்க எல்லாரும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அவர்கள் முயற்சி எதுவும் பலிக்கவே இல்லை. மன்னரோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன. எங்கிருந்தோ வைத்தியர்கள்லாம் வந்தாங்க. யாராலையும் அந்த பூச்சியை வெளியே எடுக்கவே முடியல. மன்னரால் தூங்க முடியல, சாப்பிட முடியல. அவரோட பொழிவு இழந்து ரொம்ப சோகமாக காணப்பட்டாரு. அவர் சாப்பிட்ற சாப்பாடும் குறைஞ்சிருச்சு. மன்னருக்கு உடம்பு சரியாம போனதுனால மன்னரோட சேர்ந்து நாடும் களை இழந்து போயிடுச்சு. இந்த நேரத்துல இருந்து தான் இமயமலையிலிருந்து ஒரு துறவி அங்க வந்து சேர்ந்தாரு. மன்னரோட காதை நல்லா பரிசோதிச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையா மன்னருக்கு புரியுற மாதிரி சொன்னாரு. இது ரொம்பவும் அபூர்வ வகையான பூச்சி. நம்ம நாட்டில் இருக்கிற மூலிகை தோட்டத்தில் உள்ள மூலிகை மருந்துக்கெல்லாம் இது கட்டுப்படாது. இங்கிருந்து 3000 மைல் தூரத்தில் இருக்கிற ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்கு தான் இந்த பூச்சி கட்டுப்படும். இன்னைக்கே என்னோட சீடர்களை அனுப்புறேன். எப்படியும் 1 மாத காலத்தில் அவர்கள் திரும்பி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க பிரச்சனையை முற்றிலுமா தீர்த்துடுறேன் அப்படின்னு அந்த துறவி மன்னர்கிட்ட சொன்னாராம். 3 வாரத்துல சீடர்கள் மூலிகையோட வந்தாங்க. மறுநாள் காலையில விடியறதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்த நேரத்துல மன்னனின் காதுல அந்த மூலிகை சாறு அரைத்து ஊற்றப்பட்டது. அடுத்த சில நொடிகள்லயே செத்த பூச்சி வெளியில வந்துருச்சு. மன்னரிடம் அந்த பூச்சியை காட்டினாரு அந்த துறவி. மன்னனுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாரு. நல்லா சாப்பிட்டாரு. பழைய பொலிவுக்கு திரும்ப வந்துட்டாரு. அவருக்கும் அவரது சீடர்களுக்கும் உரிய மரியாதையை செஞ்சு அனுப்பி வச்சாரு அந்த நாட்டோட மன்னன். அந்த துறவியும் அவரோட சீடர்களும் நாட்டோட எல்லையை தாண்டினதும் துறவியோட சீடர்கள்ல ஒருத்தர் கேட்டாரு, குருதேவா, அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, பூச்சி இத்தனை நாளா எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? மன்னரோட காதுக்குள்ளையா? அதுதான் இல்ல. மன்னரோட காதுக்குள்ளார பூச்சி போனது உண்மையா இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரத்திலே அது செத்துருக்கும். இல்லைன்னா அது வெளியே வந்திருக்கும். அந்த கொஞ்ச நேரத்துல அது மன்னரோட செவிக்குள்ளார ஒரு குறுகுறுப்பு உணர்வை ஏற்படுத்தியிருக்கும். அது மன்னரோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த பூச்சி காதுக்குள்ள உயிரோட தான் இருக்குது அப்படின்னு மன்னர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே சீடர் கேக்குறாரு, குருதேவா, அதை நீங்க விளக்கமா சொல்லி மன்னரை குணப்படுத்தி இருக்கலாமே. துறவி அதுக்கு பதில் சொல்றாரு, மனவியாதிய அப்படி எளிதா குணப்படுத்த முடியாது. பிரச்சனை ரொம்ப தீவிரமா இருக்குதுன்னு மன்னர் நினைச்சிட்டு இருந்தாரு. அதனாலதான் நானும் சிகிச்சை தீவிரமானது அப்படின்னு பாசாங்கு பண்ணேன். தொலை தூரத்துல இருந்து மூலிகை வர வைக்கணும் அப்படின்னு பொய் சொன்னேன். உடனே சீடர் கேக்குறாரு, அது எந்த மூலிகை? நம்ம ஊர்ல சாதாரணமா விளையும் தூதுவளை தான். அதை யாரும் கவனிக்காம பாத்துக்கிட்டேன். பின்ன ஒரு நாள் விடியற் காலையில பூஜை செஞ்சு அந்த தூதுவளை மூலிகை சாற்றை மன்னரோட காதுல விட்டுட்டு ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்த ஒரு செத்த பூச்சியை காட்டினேன். மன்னர் நம்பிட்டாரு. அதோட அவரோட நோயும் தீர்ந்துருச்சு. இந்த கதையில வர்ற மன்னர் மாதிரிதாங்க நம்மளும் சில பேர். ஒரு சின்ன பிரச்சனைய மனசுக்குள்ளார போட்டு அதை பெரிய குழப்பமாக்கி அதோட தீர்வை ஈஸியா கண்டுபிடிக்காம மனசுக்குள்ளார அழுத்தி அழுத்தி ஒரு மனவியாதிக்காரங்களாவே மாறிடுறோம். எதுவும் கடந்து போகும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானதா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.